ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இபி பில் ரொம்ப அதிகமாக ஒரு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 4000 வரைக்கும் இபி பில் இவங்க கட்டியிருந்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 2 பில்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 கிட்ட இபி பில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம வயரிங்கில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம். வயரிங்கில் எந்த இஷ்யூமே இல்லை. பட் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லோடும் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். மீட்டரில் இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு மீட்டர்லேயும் இஷ்யூ இல்லை. ஸோ வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. வோல்டேஜ் நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கன்சம்ஷன் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. அப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு லோடில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஏசி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஏசி கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். அந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஏசி நம்மளுக்கு கட் ஆஃபே ஆகலை. கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏசி அவுட்டோர் ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஸோ 1.5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். 2 ஹவர்ஸ் கிட்ட நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி வந்து கட் ஆஃபே ஆகலை. இது மாதிரி ஏசி நம்மளுக்கு கட் ஆஃப் ஆகாமல் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இபி பில் நம்மளுக்கு அதிகமாக வரும். அதே போல் ஏசியோட லைஃபும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாகிடுங்க.